போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் அதன் விழிப்புணர்விற்காக பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற இயக்கத்திற்கு ஒரு இயக்க மேலாண்மை அலகு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சுமார் 17,000 போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களுக்கு மாவட்ட மற்றும் மாநில அளவில் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் கல்வி நிறுவனங்களில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான தூதுவர்களாக செயல்பட சுமார் 4 லட்சம் மாணவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் மாண்புமிகு முதலமைச்சர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச சிகிச்சை மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காக அரசு மருத்துவமனைகளில் 25 போதை மறுவாழ்வு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருள்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருள் ஆகியவை கிடைப்பது குறித்து புகார்களை தெரிவிக்க போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாட்டிற்கான அலைபேசி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கல்வி நிறுவனங்களை சுற்றி போதைப் பொருள்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருள்களை விற்பனையை தடுக்கும் வகையில் சிறப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் அரசு கடுமையான நடவடிக்கையை எடுத்துள்ளது. போதைப் பொருள்களை தடுக்க அரசின் கடுமையான நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் 73,616 நபர்கள் கைது செய்யப்பட்டும் 8,949 வங்கிக் கணக்குகள் மற்றும் 21 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டும் உள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள். காக்கும் பணி எங்கள் பணி என்ற கொள்கையின் அடிப்படையில் இயங்கி வரும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை கடந்த 5 ஆண்டுகளில் 1,10,836 தீ விபத்து அழைப்புகளிலும் 4,50,832 மீட்பு அழைப்புகளிலும் பணியாற்றி 52,837 மனித உயிர்களையும் 2,898 கோடி ரூபாய் மதிப்புள்ள உடைமைகளையும் காப்பாற்றியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 281 கோடி ரூபாய் மதிப்பிலான தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு பணியாளர்களின் பாதுகாப்பு கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் 39 இடங்களில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களுக்கான கட்டடங்கள் கட்டுவதற்காக 213 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. 37 புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதுடன் 9 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை பணியாளர்களின் பயிற்சியினை மேம்படுத்தும் விதமாக மாநில பயிற்சிக் கழகத்தை 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள். சிறைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவதில் இந்த அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் கேட்போம் சிறைவாசிகளின் நலத்தை கருத்தில் கொண்டும் தற்போது கோயம்புத்தூரில் இயங்கி வரும் மத்திய சிறை மற்றும் பெண்கள் தனிச்சிறையினை 327 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இடமாற்றம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோன்று மதுரை மத்திய சிறைச்சாலையை மாற்று இடத்தில் புதிதாக அமைப்பதற்கு 229 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் புதிய மாவட்ட சிறைச்சாலை வளாகங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறைக்கு 15,111 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீதி நிர்வாகம். மக்கள் அனைவருக்கும் விரைவாக நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கு நீதிமன்றங்களுக்கு தேவையான கட்டடங்கள், மனித வளம் மற்றும் பிற உட்கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றி தருவதற்கு இந்த அரசு உரிய முக்கியத்துவம் அளித்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 25 சிறப்பு நீதிமன்றங்கள் உட்பட 82 நீதிமன்றங்கள் 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற கட்டடங்கள், நீதிபதிகள் குடியிருப்புகள், சட்ட அதிகாரிகள் வளாகம் மற்றும் பிற உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் 1,118 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீதி நிர்வாகத்திற்கு 2,455 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.